அன்புங்கிற ஒரு மரத்து மூலியமா நமக்கு நிறைய விதமான கனிகள் இருக்கு. அந்த ஒரு கனி தான் வந்து மன்னிப்பு கனி தான் கனி. உங்க பாவங்களை வந்து ஏசு மனுஷன் ஏன் மத்தவங்க பாவங்களை நீங்க மன்னிக்கூடாது? ஏன் அந்த குணம் வர மாட்டேங்குது? ஏமேன். எதுவும் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிற நாள் இது துக்கப்பட நாள் இல்லை. ஏன்னா சர்வ லோகத்துக்கும் ஒரு விடுதலை இருந்தால் காண்போம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்றீங்க. கலாத்தியர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையிலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டது என்று என்ன வழி கிறிஸ்தியஸ் நமக்காய் சாபமாகி நாயகரமான சாபத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த சொல்றீங்க? உங்களுக்கு சாபமே இல்லாத வாழ்க்கையை அவர் ஆரம்பிச்சு கொடுத்தார். உங்களுக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுத்தார். உங்களுக்கு மறுபடியும் கஷ்டத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கு அவர் சந்தோஷம் கொடுத்தார். அதுதான் இந்த நாள். எந்த பிராமின் சொல்றீங்க? ஸோ நம்ம எல்லாருமே இந்த நாள்ல வந்து ரொம்ப சந்தோஷமா ரிஜுவேஷன் சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவனுடைய பிறப்போட இந்த நாள் ஒரு பண்டிகை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பரலோகம் போறதுக்கு ஒரு வாசல் கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். எந்த பிராமின் சொல்றீங்க? அந்த நாள் இந்த நாள் உடப்பட்டிருக்கு. எந்த பிராமின் சொல்றீங்க? ஏன்னா ரொம்ப விசேஷமான நாள். ஆக்சுவலி நம்ம வருஷத்துல ஒரு முறை சிலுவையின் தியானம் பேசுறோம். வருஷத்துல ஒரு நாள் இல்லை, தினம் தினம் சிலுவை யோசிக்கணும். ஏன்னா சிலுவையில எல்லா விதமான கிரையும் சேர்ந்துட்டாயிட்டு. எவ்ரிதிங் இஸ் டன். எவ்ரிதிங். நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க பரலோகம் போறதுக்கு நீங்க பரலோகம் போறதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவர் செய்து முடிச்சு போறாரு. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நீ அவரை மட்டும் ஏத்துட்டா போதும், நீ பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமா ஒரு விஷயத்தை கொடுத்தா. ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தியானத்தை குறித்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 4:5-8 1 பேதுரு புத்தகம் 4:5 அதிகாரம். அன்பு திரளான பாவங்களை மூடும். இயேசு கிறிஸ்து செய்த காரியம் ஆச்சரியம். என்ன பண்ணாருன்னா அன்பை சொன்னதுல அவர் ரத்தம் வந்து நம்மள அப்படியே எல்லாம் பாவையும் மூடி கழிச்சு. எத்தனை சொல்றீங்க? ஸோ எங்களை ஒரு ஜோம் பண்ணி நம்ம மன்னிப்பு குறிச்ச விஷயம் நம்ம தியானிக்க போறோம். எதற்கமா ஜாலியா நம்ம அப்படியே அதே பிரசனத்தில் நம்ம தியானிக்கலாம். எத்தனை வாசிக்க போறாங்க ஜோம் பண்ணலாம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த காலத்தை நன்றி சொல்றோம். மாட்டவரே ஏற்றும் என்று வைத்து மாறாதவர் அப்பா, இப்பொழுதும் நாங்கள் வசந்த நேரம் கடந்து வரோம். எங்களிடத்தில் இடைப்பா நாங்கள் ஜோம் பண்றோம். எதுவுமே தாழ்த்துறோம். மாட்டவரே அப்பா, நாங்கள் சிறுதனும் நீங்க பெருதும் ஜோம் பண்றாங்க. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களிடத்தில் பேசுகிறப்ப நாங்கள் ஜோம் பண்றோம். ஸ்ரீலங்கா ஏசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பு. நிறைய பேருக்கு வந்து மன்னிப்பு அப்படிங்கிற எல்லாமே மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னா வந்து கவர் பண்ணிட்டோம், அவருக்கு என்ன தயவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு விதமா மன்னிப்பு நம்ம. ஒரு மன்னிப்பு வந்து ஆண்டோட மன்னிப்பு, இன்னொரு மன்னிப்பு வந்து நம்மளுடைய மன்னிப்பு. நம்ம எப்படி மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வித மன்னிப்பு உங்களுக்கு தாங்கிப்போம். ஸோ ஆண்டோட மன்னிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு, நம்மளுடைய மன்னிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நான் வருத்தப்படல. அவங்க 10 பேர் வந்திருக்கீங்க, இவங்களுக்கு பேசணுமா அப்படின்னு வருத்தப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சக்தி அவங்களுக்கு தேவைப்படுது. அதனாலதான் அவங்க ஆண்டைக்கு முன்னாடி கொடுத்து வச்சுக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம மன்னிப்பு குணம் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய இருக்கும். மன்னிப்பு குணம், மன்னிப்பு குணம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு வந்து ஏராளமான மன்னிப்பு குணம். ஏன்னா கிறிஸ்தவ நிறைய தப்பு பண்ணுவாங்க. தப்பு மன்னிப்பு வைக்கிறனால அந்த ப்ராக்டிஸ் செய்யணும்னா மற்றவங்களுக்கு மன்னிப்பு வந்து நிறைய கேட்கற குணம் நம்ம அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு வாரம் ஆபோஷனத்திலையும் நம்ம மன்னிப்போம். ஒவ்வொரு நாள் சமூகத்திலையும் மன்னிப்பு கேட்போன்ற மன்னிச்சுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் தான். யோசிப்போட வாழ்க்கை எடுத்து பாருங்க. இல்லை நீங்க யாரும் தரக்க வேணாம், பைபிள் அப்போட மட்டும் வாசிங்க. யோசிப்போட வாழ்க்கை எடுத்து பாருங்க. இந்த 11 சகோதரர்களையும் 11 சகோதரர்கள் 10 சகோதரர் சேர்ந்து யோசிப்பு குழியில போடுறாங்க. குழியில போட்ட உடனே வந்து காரணம் இல்லாம குழியில போடுறாங்க. ஏன்னா காரணம் கொடுத்த நல்ல விஷயத்தை குழி போட தப்பு இல்லை. காரணமே இல்லாம குழியில போட்டு காரணமே இல்லாம தள்ளி விட்டுறாங்க. இவனுக்கு அவனை தள்ளி அந்த வயசுல வந்து அவனுக்கு 17 வயசு. இந்த 17 வயசுங்கிறது அவனுக்கு மெச்சூரிட்டியான ஏஜ். மெச்சூரிட்டியான ஒரு
அவனுக்கு அந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 வயசுல வந்து அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஸோ ஒரு அடிமையா வைக்கப்படுறான். விற்கப்பட்டு ஒரு 40 வயசுல 30 வயசுல வந்து அவன் வந்து பெரிய போஸ்ட் நிற்கிறான், ஹையர் அஃபிஷியல் போஸ்ட். கிட்டத்தட்ட எவ்வளோ தேசங்களுக்கு அவன் ரொம்ப ஹையர் அஃபிஷியல் போஸ்ட் நிற்கிறான். ஹையர் அஃபிஷியல் நிற்கும் போது அவன் சகோதரர்கள் யாரெல்லாம் குழு தள்ளிவிட்டாங்களோ அவன் சகோதரர் வந்து அவன் வந்து நிற்கிறாங்க. அவன் வந்து அவன் அந்த நேரத்தை அவன் நினைச்சான் அப்படின்னா ஒரு சுடக்க போட்டுருந்தா கூட அவன் தண்டிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு. அவன் தண்டிக்க அவன் 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 அன்பு காமிச்சான். அன்பு மன்னிப்பு வந்து வெளிவருது. ஒரு மரத்தீங்கன்னா மரத்தை நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிட்டுருக்கீங்க? பேரிச்சம்பழம் என்ன டேஸ்ட் இருக்கும்? ஸ்வீட். உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் தெரிஞ்சவங்கலாம் பேசணும் ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஆனால் பேரிச்சம்பழத்தில் கிட்டத்தட்ட 18 வகையான ஸ்வீட்ஸ் இருக்கு, 18 வகையான சுவைகள் இருக்கு. ஒரு பேரிச்சம்பழம் பிடிக்கும், ஒரு பேரிச்சம்பழம் காக்கும், ஒரு பேரிச்சம்பழம் வந்து இனிக்கும், ஒரு பேரிச்சம்பழம் வந்து துவர்க்கும், ஒரு பேரிச்சம்பழம் அதாவது 18 வகையான பேரிச்சம்பழம் அந்த துபாயில ஆக்சுவலி இருக்கும். அதே மாதிரிதான் அன்புங்கிற ஒரு மரத்து மூலியமா நமக்கு நிறைய விதமான கனிகள் இருக்கு. அந்த ஒரு கனி தான் வந்து மன்னிப்பு கனி தான். கனி அன்பு ரொம்ப பிரதானம். அந்த மன்னிப்பு கனி தான் நான் கூட நான் பேச போறேன். அன்புங்கிற ஒரு கனி இருக்கு. அன்புங்கிற மரத்துல ஒரே ஒரு கனி மட்டும் தான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு குறிச்சு பேசும்போது பிரீஃபர் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்பு இருக்கவங்க தான் மன்னிக்கவே முடியும். இந்த அன்பு இல்லாதவங்க வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து அப்பாற்பட்ட காரியம். மன்னிப்பு கூடிய அவசியம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. நிறைய பேருக்கு வந்து நம்ம பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம நீங்க ஒத்துவாதுங்க அப்படின்னு அப்படியே நம்ம தள்ளி வந்துடுறோம், இல்ல அவங்களோட நம்ம தொடர்பு பண்ணிக்கிறோம். ஆனா தேவன் ஒரு வேலை உன்னுடைய பாவத்தையும் பார்த்து அப்படி ஒதுக்கி போயிருந்தாருன்னா நீங்க ரட்சிக்கப்பட முடியுமா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா தேவனுடைய அனாதி கிருபையும் அவனோட மன்னிப்பு தான் ரட்சிக்கப்படுறது. ஃபர்ஸ்ட் ஒரு தகவலுடைய அன்பை குறித்து நம்ம தியானிக்க போறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த விஷயம். லூக்கா 15 அமேசிங் சாப்டர். லூக்கா 15 ரொம்ப பெரிய அழகான ஒரு சாப்டர். அது இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சாப்டர் சொல்லி சாப்டர். பிரைஸ் காட். அந்த வசனத்தை எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டைம் ரொம்ப நல்லா சீக்கிரம் போகும். ஸோ அந்த வசனம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். தகப்பன் தேசத்தை விட்டு தூரம் போயிடலாம். வேதத்துல அந்த அவனுடைய காரியம் குறிச்சு வேதம் சொல்றதுன்னா துன்மார்க்கனுடைய வழியிலே போய் அவன் வந்து அப்பா விட்டு பின்னாடி போனமா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே செய்யறான், எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். அவன் செய்யறதெல்லாம் அவங்க கையில் காசு இருக்கிற வரைக்கும் அவங்க லைஃப் சந்தோஷம், நிம்மதி, திருப்தி எல்லாமே இருந்துச்சு. இப்ப காசு குறைய என்னாச்சு அப்படின்னா வந்து அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவன் ரொம்ப அடிமை கீழே போயிடுறான். எகிப்து தேசத்தினுடைய ஒரு பன்னிமேக வேலையில பன்னிங்கிற தவிடு கிடைக்காம ஒரு அடிமைத்தனத்துக்கு கீழே ரொம்ப கீழே போயிடும். கீழே போகும்போது இவன் யோசிக்கிறான், எங்க வீட்டுல இருக்கிற என்னுடைய வேலைக்காரங்க எல்லாம் சம்பூர்ணமா சாப்பிட்றாங்களே, திருப்தியா சாப்பிட்றாங்களே, எனக்கு வந்து ஒருவர் சாப்பிட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவன் தகப்பனா சரி நம்ம என்ன பாவம் பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப தகவல் வீட்டுல போகலாம்னு சொல்லிட்டு அவன் தகவல் வீட்டுக்கு போகும்போது இவன் ப்ரிப்பேர் பண்றான். நிறைய பேர் இந்த விஷயம் நீங்க இந்த கவனிக்கிறோம். நம்ம நிறைய தப்புனும் போது அந்த தப்பு ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணத்தை நம்ம நிறைய யோசிச்சுட்டு போவோம். தப்பு பண்ணி மாட்டோம் அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தப்பு பண்ணதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். மிஸ் நைட்டு எங்கள் வீட்டில் மழை பெஞ்சிருக்கு மிஸ், எங்கள் கரண்ட்ல மிஸ் அப்படின்னு சொல்லி விட்டு போட்டு தப்பிச்சுக்க முடியும். இவனுக்கும் அதே யோசனை என்ன அப்படின்னா சரி நம்ம போய் அப்பாவோட காலை விழுந்து ஒரு வேலைக்காரனா மாறிக்கலாம். யாரை மாறிக்கலாம்? அவன் வந்து எதிர்பார்த்தது வந்து அதிபதியா மாறணும் ஆசைப்படல, பிள்ளைய மாறணும் ஆசைப்படல. அவன் என்ன சொல்றான்னா வேலைக்காரனா மாற்ற போதும். ஏன்னா அவனுக்கு இப்ப இருக்க சூழ்நிலை சொல்ல அப்படின்னா அவன் பசி அடலாம் மட்டும் போதும், ஒரு வேலைக்காரனா மாற மட்டும் போதும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கிட்ட போறான். வேலைக்காரனா மாறணும் சொல்லிட்டு போறான், ப்ரிப்பேர் பண்றான். போயிட்டு இருக்கான். நம்ம புரியுதா சொல்ற புரியுதா ப்ரிப்பேர் பண்றான். என் மனசுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அன்றைய நான் பார்த்து பருவத்துல தப்பு காட்டுறது உங்களோட பிள்ளைய சொல்றதுக்கு தகுதி இல்லப்பா, என்னை வந்து நீங்க வேலைக்கார எடுத்துங்க ஏசப்பா, வேலை எடுத்துக்க தகப்பனே அப்படின்னு போயிட்டாங்க. கால பிடிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க சூழ்நிலை இவன் வர அழுகு ட்ரெஸ் வந்து என் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை விட என் போட்டு அழுகு பண்ணி வைக்கிற கோஷம் போட்டு நான் தெரியும் நம்ம பண்ணி வைக்கிற வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப கேவலமா போட்டு போயிருக்கான், ரொம்ப குளிக்க வந்திருக்கான். இவன் பார்த்த உடனே
அவன் அழுக்கு ட்ரெஸ் போட்டுருந்தது, அவனோட ஃபேஸ் கட்டிங் பண்ணிக்க மாட்டான், சேவ் பண்ணிக்க மாட்டான், மீசை வளர்ந்துருக்கும், தாடி வளர்ந்துருக்கும், ட்ரெஸ்ல அழுக்கு, செருப்பு இருந்துக்காது, காசு செருப்பு இல்லை, எதுவுமே எல்லாம் பிச்சைக்காரதான் போயிட்டு இருக்கான். என் போறதை பார்த்து அங்க தூரத்துல என் பையன் தான் தெரிஞ்சுட்டு அப்பா இறங்கி ஓடுறாரு. அந்த பையன் தூரத்துல வரும்போது அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் தூரத்துல வரும்போது தகப்பனை கண்டு, ஏன்னா அவனோட மகிமை வஸ்திரம் எல்லாம் அவன் போயிடுச்சு. காரணம் அதே பாவம் பண்ணிட்டான். பாவம்னால இப்ப பார்க்கும்போது அவன் வஸ்திரமே அவனுக்கு ரொம்ப அழகாக. ஆனா அவன் நடையும் அவன பாவனையும் அவன் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. வரதே என் பையன் தான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. தெரிஞ்சுட்டு அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு புத்தம் செய்யறான். இப்ப நீங்களும் நானும் பாவம் பண்ணும் போது நமக்கு புரிஞ்சுக்க, நீங்களும் பாவம் பண்ணும் போது தேவனுக்கு இதே மனதுருகம் தான் இருக்கு. ஏன்னா அவன் தகப்பன் நம்ம இஷ்டம். அவர் தண்டிக்கிறதுக்கு மாஸ்டர் இல்லை, அவர் தண்டிக்கிறதுக்கு வாத்தியார் இல்லை, நீ திரும்ப நினைக்க தகப்பனார். அவர் பாக்குறாரு, இவன் தூரமா ஓட, இவன் தூரமா வரதை பார்த்த உடனே அவன் தகப்பனுடைய மனது இருக்குது. ஐயோ என் பையன் எப்படி இருந்தான், அவனுக்கு கீழே வேசைக்கு 4 பேர் இருந்தாங்களே, இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் கொடுத்து அவனுக்கு என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ இவன் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் தரப்படைய உமக்கு விரோதமாகவும் பறந்து வந்த செய்தான் அப்படின்னு போய் இவன் சொல்லணும்ல. இவன் அப்பாட்ட வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் பறந்து தப்பு பண்ணிட்டேன்ப்பா, சொல்ற தகுதி இல்ல, ஏன்னா எனக்கு நான் அந்த தகுதி இழந்துட்டேன். சரி, நீ சொன்ன உடனேயும் இப்ப பாச சொல்றேன் சரி அப்படின்னா அவர் சொல்றாரு, என் மதிப்பு ஏத்துட்டு இப்ப என் மதிப்பு ஏத்துட்டு அவரு நீங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாரு. யாரா இருந்தா அப்படிதானே, நான் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி மனுஷன் விடுங்க, தப்பாதீங்க. ஆனா அந்த தகப்பன் பாருங்க, தம்பி வாசிமா, அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, இப்ப இவன் கண்டே பண்ணிட்டு இருக்கான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா வந்து இவன் பேசுற வார்த்தையை தகப்பன் கேட்கவே இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வைக்கமா, இவன் வந்து என்ன கண்டே பண்றான். தகப்பன் அப்பா மனுஷன் சொல்லு, மனுஷன் சொல்லு, அந்த துணியை போடுறது போடுங்க உனக்கு. இப்படி ஒரு நான் சொல்றது புரியுதா? அவன் ஆண்டவன் அவன் மனித அவன் சொல்ற வார்த்தை கேட்கவே இல்லை. என் பையனுடைய வஸ்திரம் புதுசா மாறணும், என் பையனுடைய காலுக்கு செருப்பு புதுசா மாறணும், என் பையனுடைய நிலைமை திரும்பவும் ராஜ்ரீகமா மாறணும்னு சொல்லிட்டு தகப்பன் பேசப்படுறார். இதுதாங்க மன்னிப்பு. நம்ம யார் சபை போச்சுங்க, நீங்க வந்து என் மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்கும் அவனை பேசவே மாட்டேன். போடுறாங்க பட்டியல, இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். இந்த மன்னிப்பு குணா இல்லாதவங்க தாங்க நம்ம சபைகள் எல்லா சபையிலும் பிரிஞ்ச எல்லா இடத்துலையும் குடும்பத்துல உறவுகள் பிரிஞ்சு இருக்குது. ஏன்னா மன்னிப்பு குணம் இல்லை. மன்னிப்பு குணம் வந்து எல்லாத்துக்குமே வந்துடாது. புரியுது, மன்னிப்பு குணம் எல்லாத்துக்கும் வந்துடாது. மன்னிப்பு குணம் யாருக்கு தெரியுமா? தேவன் யாவன் இருக்காரோ அவங்களுக்கு தான் மன்னிப்பு குணம் வரும். மன்னிப்புங்கிறது தேவனுடைய வித்து, மன்னிப்புங்கிறது தேவனுடைய சுபாவம், மன்னிப்புங்கிறது தேவனுடைய கிரிய. அது யாருக்குள்ள வருதோ அவங்க தான் மன்னிக்க முடியும். 10 வருஷத்துக்கு வருஷம் தப்ப கூட சொல்லுவாங்க குடும்பத்துல, நீ இப்படிதான், நீ இப்படிதான்டா. இந்த தவறு இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்க தேவனோட ஆவியானவர் இல்லவே இல்லை. அதை நீங்க ரொம்ப சொல்ல நீங்க பயன்படுத்துறத வேஸ்ட். நீங்க மன்னிப்பு குணம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பயங்கர இம்பார்ட்டன்ட். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அதே அதிகாரத்துல வந்து அவங்க அண்ணன் பாருங்களேன், 30 வருஷம் வாசிங்க. பேசின இடத்தில் உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்டு உம்முடைய குமாரனை இவன் வந்தவுடனே கொழுத்த கண்டுகளை இவனுக்கு அனுப்பித்தீரோ. இவன் வேசி பண்ணா வேச சொல்லவே இல்லை, வேஸ்ட் மனிதன் சொல்லிட்டு முன்னாடி வேச சொல்லப்படவே இல்லை. அவன் துன்மார்க்க வழிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க அண்ணன் முன்னாடி ஆவிட்டு பார்த்துருக்கான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு.
அப்ப இவன் வந்தவொன்னு சொல்றான், என் வேசியத்தை போயிட்டு இருக்கான். அது எங்க அண்ணன் தெரியும், என் ஆள் விட்டு பார்த்துருக்கான். என் வேசியை செலவு பண்ணி வந்துட்டு அவனுக்கு வந்து காலேஜ் வந்துருக்கு. இது மனுஷனுடைய குணம். அது ஆண்டவர் பழைய பாட்டுல வந்து நீ கல்லுக்கு பல்லுக்கு பல்லு, நீ பாவம் பண்ணினா ஒரு கடாயோ ஒரு மாலையை பள்ளிட்ட முடிஞ்சிச்சு. புதிய பாட்டுல அப்படி இல்லவே இல்லை. புதிய பாட்டு தெரியுமா, நீ எந்த அளவுக்கு மத்தவங்க மன்னிக்கிறாயோ அந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும். மத்திய 18:23. இப்ப வந்து ஒருத்த வந்து ராஜா இடத்துல கடன் வாங்கிடுறான். எதுவும் கடன் வாங்கினா 14,000 தாலந்து அப்படின்னு 16 வருஷம், அதாவது 16,000 வெள்ளி பொற்காசு சொல்லப்பட்டிருக்கு. தாலந்து வந்து அதோட அதிகம், ரொம்ப அதிகம். அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 கோடி ரூபாய் கடன் வரும். அவ்வளோ ரூபாய் கடன் வாங்கிடுறான். கடன் வாங்கி இந்த ராஜா இடத்துல போய் நிற்கும் போது அவன் கொடுக்க தகுதி இல்லாதனால போய் ராஜாவோட காலை விழுந்தான். ஐயா என்னை மன்னிச்சுங்க, ஐயா என்ன மன்னிச்சுங்க, என்னால தர முடியலையே, என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து ராஜா அப்பா சொல்றாரு, சரியா நீ போ, உன மனுஷன் சொல்லிட்டு அமுச்சுட்டாரு. நீ அமுச்சுட்டு திரும்பி வருவான். திரும்பி இவமாட்ட வந்து ஒருத்தர் 100 தாளந்து கடன் வாங்கியிருப்பான். கடன் வாங்கியிருப்பான் 100 தாளந்துங்க, 10,000 தாளந்துங்க, 100 தாளந்து வாங்கியிருப்பான். அவன் சட்டையை பிடிச்சி அவன் குரலை நசுக்கி அந்த காசு குர்றா அந்த இது சொல்லுவான். அதை பார்த்துட்டு இந்த ராஜாவோட அரண்மனையோட வேலை போய் பார்ப்பான். பார்த்து போய் ராஜா சொல்லுவான், ராஜா நீங்க ஒருத்தனை மன்னிச்சிங்க, ஆனா அவனுக்கு இருக்க ஊழியக்காரனை மன்னிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ராஜா திரும்ப கூப்பிட்டு, நீ திரும்ப செலுத்துற வரைக்கும் உனக்கு எல்லா உடனே என்னுடைய சொன்னாரு. இன்னைக்கு நம்ம அளவா நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டு இருக்கோம். உனக்கு இந்த தான் மன்னிக்கும், உனக்கு இந்த தான் மன்னிக்கும். அன்பு வந்து டிஃபரெண்ட் ஆகும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் மன்னிக்கிறோம். இவங்களுக்கு இந்த அளவு தான் மன்னிக்கணும், இவங்க இந்த அளவு தான் மன்னிக்கணும், அவங்க அந்த அளவு தான் மன்னிக்கணும். ஆனா தேவன் ஒரே ஒரு கிரியத்தை நிமித்தம் நம்ம எல்லா பாவங்களையும் மன்னித்தார். நீ எவ்வளவு பாவம் பண்ணியோ, அதாவது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அப்படின்னு என்ன மீன் தெரியுமா, உங்க பாவங்கள்லாம் மன்னிக்க பற்றுச்சு. நீங்க கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்க மன்னிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அப்படின்னா நீ செஞ்சிருக்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட பாவங்கள். அதையே அவன் மனுஷன் அப்படின்னா நீ ஏன் மத்த பாவம் பார்த்துட்டு மன்னிக்க மாட்டேற? ஒரு சகோதரி சொல்றாங்க, பிரதர் செத்தாலும் கூட அவங்க வீட்டு அவங்க கிறிஸ்தவங்க சொல்றாங்க, செத்தாலும் கூட அவங்க வீட்டை போக மாட்டான் பிரதர், அவங்க பேசினவா அப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இதை தேவன் கேட்டதை ஹஸ்பண்ட் தெரியுமா, இதே கேட்டதை எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா? நீங்க உங்க பாவங்களை வந்து நீங்க உங்க பாவங்களை வந்து ஏசு மனுஷன் போல ஏன் மத்தவங்க பாவங்களை நீங்க மன்னிக்கூடாது? ஏன் அந்த குணம் வர மாட்டேங்குது? ஏன் அந்த ஒருத்த வந்து பாவம் பண்ணும்போது அவனை வந்து துர்மகனா பாக்குறீங்க? அவன் ஏன், அதாவது ஏசுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? நீங்க பாவத்தை பாத்தீங்க, ஏசு பாவத்தை பிடிச்சாரு. ஏன்னா ஏசு வந்து சாரி மனுஷங்க நம்ம பாவத்தை பார்த்துட்டு இருந்தோம். ஏசு கிறிஸ்து ஏன் பாவமான சொல்லிட்டு அந்த பாவத்தை பிடிச்சாரு. அதனாலதான் அவரு ஜெயிச்சு பிடிச்சாரு. நம்மளோட எல்லா பாவங்களும் எல்லா விஷயங்களும் செஞ்சு பிடிச்சாரு. மன்னிங்க, கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிங்க. மன்னிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க மத்தவங்க நிறைய மன்னிங்க, நிறைய மன்னிக்கல அப்படின்னா உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது நேர் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பாருங்க. நம்புறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.